சைனசைட்டிஸ் அப்படின்னாலே இந்த தலை பாரம் தான் எல்லாருக்குமே. அந்த தலைவலி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அந்த பேஷண்ட்ஸை கேட்கும்போது தான் தெரியும் இந்த சைனஸ் தலைவலி அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய மூட்டை எடுத்து தலையில் வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான தலைவலிக்கு வந்து நம்ம ஆவி பிடிக்கிறது மட்டும் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குமா, இல்லை இதுக்கு ஏதாவது சிகிச்சை வந்து தேவைப்படுமா டாக்டர்? கண்டிப்பாக வந்து வெளிப்பக்க சிகிச்சைன்றது வந்து சைனசைட்டிஸ் நோயாளிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. அதாவது வெளிப்பக்க சிகிச்சைன்னு சொன்னோன்னா முதல்ல வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம், வீட்டிலே நம்ம எளிதாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆவி பிடிக்கிறது. ஆவி பிடிக்கும்போது என்ன பண்ணுது, அந்த வேது பிடிக்கும்போது நம்ம அந்த கொதிக்கக்கூடிய அந்த நீரில் நம்ம கொஞ்சம் மூலிகை பொருட்கள்லாம் போட்டு நம்ம வேது பிடிக்கும்போது அந்த ஸ்மெல்லை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே நல்லா வந்து மாற ஆரம்பிக்குது. நார்மலான ஒரு நிலைக்கு வந்து மாற்றம் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம போடக்கூடிய பொருள்கள்னு பார்த்திங்கன்னா, அந்த வேது பிடிக்கிற நீரில் வந்து பச்சை கற்பூரம் போட்டு வேது பிடிக்கலாம், இல்லை நொச்சி இலைகள் போட்டு வேது பிடிக்கலாம். இல்லை எதுவுமே கிடைக்கல டாக்டர் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக கல் உப்போ இல்லை வந்து மஞ்சள் தூள் கல் உப்பு கலந்த ஒரு நீரை வந்து நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வேது பிடிக்கலாம். இந்த மாதிரிலாம் ரெகுலராக நீங்கள் பிடிச்சிட்டு வரும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வியர்வை துவாரங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய வியர்வை வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். நார்மலாக ஒருத்தரே வந்து இந்த வியர்வை வேது பிடிச்சிட்டே வரும்போது அவங்களுக்கு சைனஸ் வர்றதுக்கான அறிகுறிகள் இருந்தால் கூட அது வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும்.